ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ராகவனும் வீட்ட விட்டு வெளியேறி தனியாட்டு ஒரு கடை போடுறதுக்கு தயாராகுறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜயும் அடுத்த கட்ட பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ராகவனும் அவங்க அப்பா ராமச்சந்திரன் பேசினதை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே அப்பா எல்லாருக்கு முன்னாடி என்னை இப்படி அடிச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம கடைக்கு வெளியில வச்சு இப்படி செய்துட்டாங்களே சொல்லி ராகவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாறனும் ராகவன் கிட்ட வந்து ராகவா நீ எதுக்குமே வருத்தப்படாத. அப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு கோபத்துல செய்துட்டாங்க. அதுக்காக அதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது ராகவனும் மாறனுக்கு மேல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்பா உன்னை எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு நீ தைரியமா இருந்துட்டு இருக்கியா? இப்போ ஒரு கடையோட ஓனர் ஆயிட்ட, உன்னை கேட்கவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் பேசும்போது என்னடா ராகவா நீ பேசிட்டு இருக்க? இந்த கடை எல்லாமே நமக்கு உள்ளது தானே. அதுக்கப்புறமா ஒண்ணுது என்னதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது ராகவனும் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்பா நான் அந்த கடையில இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட என்னை இந்த மாதிரிலாம் திட்டினதே கிடையாது. ஆனா நீ எப்ப இந்த கடைய ஓனரானியும் அன்னில இருந்தே அப்பா கிட்ட இருந்து நான் திட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனும் ஒரு கட்டத்துல லைட்டா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னடா ராகவா புரியாம பேசிட்டு இருக்க? இந்த கடையோட ஓனர் நானு யாருடா சொன்னா? நம்ம எல்லாரும் சேர்ந்த மாதிரி உருவாக்குன கடை தானடா இது அப்படின்னு சொல்லும்போது ராகவனும் நீ மட்டும் தனியா ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு மாறனை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் சரி நீ எதுவுமே கோபப்படாத, எல்லாம் சரியாயிடும், வா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே நம்ம ராகவன் வந்த மாதிரி இல்ல. அதே சமயத்துல நம்ம வீரா ராமச்சந்திரன் வள்ளியம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு மனசுல ராகவனை இப்படி அடிச்சிட்டுமேன்னு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம இருக்காங்க. வள்ளியமே ராமச்சந்திரன் கிட்ட அண்ணா இப்படி பார்த்துட்டே இருக்காது சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சாப்பிடும் போது ராகவன் அந்த இடத்துல வராங்க. ராகவன் அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் கிட்ட நான் புதுசாட்டு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரன் அந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. சாப்பிட்ட பிளேட் எல்லாம் தட்டி விட்டுட்டு என்னடா நீ பேசுற? என்கிட்ட வந்து எதுக்குடா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரிலாம் செய்யாதுன்னு. என்னது இது புது கதையா இருக்கு? என்னைக்கு நம்ம தனித்தனியா கடைய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி சொல்லும்போது ராகவனும் ஏன் மாறனுக்கு மட்டும் புதுசா ஒரு கடை அமைச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கப்புறமா ஏன் நான் வந்து முன்னேறக்கூடாது வாழ்க்கையில, இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராமச்சந்திரனும் என்னடா பேசுற? நம்ம எல்லாரும் குடும்பமா ஒற்றுமையா தானே இருக்கோம், இந்த ஒற்றுமை தானே நமக்கே பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சொல்லும்போது ராகவனும் ஒற்றுமைங்கிற பேர்ல அடிமைத்தனமாட்டு என்ன நடத்திட்டு இருக்கீங்க. எப்பவுமே இந்த மாறனுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆதரவா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பார்த்து நம்ம ராகவன் எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் கார்த்தியும் டே அப்பாவை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்க? அப்பா நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சமாவது ஞாபகப்படுத்தி பாரு அப்படி சொல்லும்போது நம்ம ராகவன் கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பா நான் ஒரு புதுசா ஒரு தனியா ஒரு கடை ஆரம்பிக்க தான் போறேன் அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரனும் உனக்கு அதுல என்னடா அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ராகவனும் விடுற மாதிரி இல்ல. மாறனே தனியா கடை நடத்தும் போது நான் நடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது ராமச்சந்திரனும் ஒரு கடை நடத்துறதெல்லாம் சும்மா கிடையாது. அதுல 1000 பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் மாறன் அதை சமாளிச்சிடுவான். ஆனா உனக்கெல்லாம் அந்த தைரியம் பத்தாது அப்படின்னு சொல்லும்போது ராகவனும் என்ன அப்ப இது வரைக்கும் என்ன உங்க மனசுல இந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னாலையும் வெளியில போனா நல்லபடியா கடையை நடத்த முடியும் அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரன் ஒரு கட்டத்துல முட்டாள் மாதிரி பேசாத அப்படி சொன்ன உடனே நம்ம ராகவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. அப்ப நான் தான் முட்டாளா? இனிமே இந்த வீட்லயே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அடிமையா முட்டாளா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனை வெளியில போய் நீ கடையை நடத்தி பார்த்தாதான்டா அதுல உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது ராகவன் ஒரு கட்டத்துல கோபத்துல இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மாதிரி அவங்களோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மாறனும் வீராவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீராவும் ராகவன் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க மாமா, கண்டிப்பா எந்த பிரச்சனாலும் வீட்லயே சமாளிக்கலாம், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதுங்க, வீட்டை விட்டு வெளியில போவாதுங்க, கண்மணியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ராகவன் கேட்குற மாதிரி இல்ல, இன்னும் இந்த வீட்லயே இருந்துட்டு இருந்தா நான் இப்படியே தான் இருக்கணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படி சொல்லும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. வள்ளியமே ராகவன் கிட்ட என்ன ராகவா நீ இப்படி பேசுற? இத்தனை நாளா நம்ம குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையா இருந்துச்சு, நம்ம ஒற்றுமை தாண்டா நம்ம
நமக்கே பலமே. அதையே நீ தடுத்து நிறுத்தலாம்னு பார்க்குற. கண்டிப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்காத அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரன் கோபத்துல விடுவள்ளி அவன் தான் ஒரு முடிவு எடுத்துட்டான்ல, வெளியில போய் பார்த்தா தான் அவனுக்கு தெரியும், புரிய ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கதும், வெளியில நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறது எல்லாமே பட்டா தான் திருந்த போறோம் அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லும்போது, நம்ம வள்ளியம்மையும் நீ எதுக்குமே கோவப்படாதன்னா ராகவ கிட்ட பேசு அப்படி சொல்லும்போது, ராமச்சந்திரன் நான் எதுக்கு பேச போறேன்? அவன் தான் திமிரு பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில போறான்னு சொல்றான்ல, அவனோட முடிவாச்சு. அவன் வெளியில போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கோபத்துல அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மையும் ராகவன் கிட்ட, ராகவா இப்படியெல்லாம் செய்யாதடா. இதுக்காகவா நான் உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நீங்க எல்லாருமே எப்பவுமே அண்ணன் தம்பியாட்டு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிதான்டா நினைச்சேன். இப்படியெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லும்போது, நம்ம ராகவனும் பாத்தியாத்த அவங்க எப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு, இப்படியெல்லாம் பேசிட்டு போன அப்புறமும் நான் எப்படி இந்த வீட்டுல இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகவனும் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. நம்ம வள்ளியம்மைக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம ராகவன் கிட்ட கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகாதன்னு சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ராகவனும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. மாறன் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? அந்த கடை தானேடா பிரச்சனை. பேசாம அந்த கடையை நீயே எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லும்போது, ராகவனும் என்னடா நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? எனக்கு என்ன நீ பிச்சையா போடுற? எனக்குன்னு சுயமா சம்பாதிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் நம்ம மாறன் கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் என்னதான் சொன்னாலுமே ராகவனுக்கு மாறன் மேல கொஞ்சம் பொறாமை இருக்குன்னே சொல்லலாம். சின்னதாட்டு வட்டிக்கு தான் பணம் வாங்கினேன். ஆனா அப்பா என்னெல்லாம் என்னை பத்தி பேசிட்டாரு பாத்தியா? அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நீயும் வீராவும் அந்த குடிசைக்கு தனியா போகும்போது உங்களுக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட்டா தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த விஷயத்துல நீ தலையிடுற மாறா? பேசாம ஒதுங்கி நில்லு அப்படி சொல்லும்போது, வீராவும் அந்த இடத்துல நம்ம ராகவன் கிட்ட நீங்க செய்யறது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. கண்டிப்பா கண்மணி இதை நினைச்சு வருத்தப்பட போறா. எங்களுக்காண்டினாலும் பரவாயில்ல, கண்மணியும் கண்மணியோட வயத்துல வளர குழந்தைக்காண்டியாவது நீங்க இதை பண்ணக்கூடாதா? இந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது மாமா அப்படி சொல்லும்போது, நம்ம வீரா சொல்றத ராகவன் கேட்கல. கண்மணி அந்த இடத்துல ராகவனை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ராகவனும் நம்ம கண்மணியை பார்த்துட்டு, என்ன இருந்தாலும் தனியாட்டு வாழ்க்கையில முன்னேறி காட்ட தான் போறேன் அப்படி சொல்லிட்டு தைரியமா பேசிட்டு ராகவன் வீட்டை விட்டே கிளம்புறாங்க. நம்ம மாறனுக்கு தாங்கவே முடியல. அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவும் மாறன் கிட்ட வந்து, மாறா நீ எதுக்கும் வருத்தப்படாத, இன்னைக்கு ஏதோ கோபத்துல அவங்க அப்படி போயிட்டாங்க, எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருந்தாங்க. மாமா வேற நேற்றுக்கு இந்த மாதிரி செய்தனால தான் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க. சீக்கிரத்துல சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லும்போது, மாறனும் வீரா கிட்ட இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் சண்டை வந்தாலும் எங்களுக்குள்ள பிரிவு இந்த மாதிரி வந்ததில்லை. நான் அப்படி என்ன தாண்டி தப்பு பண்ணேன்? எனக்காக அண்ணன் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கான். ராகவனை நான் எப்பவுமே என்னோட அண்ணன் நாட்டு நினைச்சு எவ்வளோ விஷயங்கள் அவனுக்காக விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா அதை அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் மாறனை சமாதானப்படுத்துறாங்க. சரி விடுமாறா, கண்டிப்பா நம்ம நாளைக்கு போய் பேசும்போது ராகவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவான். நீ அதை நினைச்சு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கார்த்தியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல இந்த விஷயம் எல்லாம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய் நம்ம ராகவனை வச்சு அடுத்த கட்ட திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.